ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரி நேச ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 19/5/2024 எல்லா திருச்சபைகளிலும் டே ஆஃப் பெண்டிகாஸ்ட் பரிசுத்த ஆவியானவரின் திருநாளாக நினைவு கூறப்பட்டது. ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாட்களுக்கு பின்பாக அனைத்து சீஷர்களும் அவர்களுக்கு வேண்டியவர்களும் பிரியமானவர்களும் எருசலேமில் கூடியிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது அக்கினிமயமாக ஒவ்வொருவர் மேலும் இறங்கினார். அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு விதமான பாஷையில் பேச கேட்டார்கள். அப்பொழுது அவர்கள் கூடியிருந்த அனைவரும் அநேக விதமான மொழியாளர்களும் அவர்களை பார்த்து, என்ன இவர்கள் நூதனமான நம்முடைய மொழிகளில் பேசுகிறார்கள், தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறார்களே என்று கேட்டார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் கூறினது, ஒருவேளை இவர்கள் மதுபான வெறி கொண்டவர்களாக இருக்கிறார்களோ என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுந்து நின்று, மதுபான வெறி கொண்டவர்கள் அல்ல, இவர்கள் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன பிரகாரம் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இவர்கள் மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று கூறினார்கள். அந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பின்புதான் அவர்கள் அநேகர் யூதேயாவிலும் எருசலேமிலும் பூமியின் கடைசி படி என்றும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சாட்சியாக நின்றார்கள். அதுவரைக்கும் பயந்து ஓடி ஒளிந்து கொண்டிருந்த சீமோன் பேதுரு இப்பொழுது அவருடைய பிரசங்கத்தினால் கிட்டத்தட்ட 3000 பேர் திருச்சபையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அதிக தைரியத்தோடு பேசினார்கள். அதை கண்ட பரிசேயரும் வேதபாரகரும் கூட, என்ன இவர்கள் கல்லாதவர்களாக இருந்தும் எவ்வளவு தைரியமாக பேசுகிறார்கள் என்று கூறினார்கள். பிரியமானவர்களே, நாம் பரிசுத்த ஆவியானவரின் திருநாளை ஒவ்வொரு நாளும் நினைவு கூற கடமைப்பட்டுள்ளோம். அநேகர் நம்புவது பரிசுத்த ஆவியானவர் என்பது ஒரு பெந்தைக்கோஸ்து கூட்டத்தை சேர்ந்தவருக்கு மட்டும்தான், நம்மளுக்கு கிடையாது என்று இல்லை. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரும் மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். எப்படி எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் பரிசுத்த ஆவியானவரின் துணையின்றி, பிதா குமாரன் அனுமதியின்றி எந்த காரியமும் இந்த உலகத்தில் நடக்காது. உலகத்தில் செயல்படுகிற ஒவ்வொரு காரியமும் பரிசுத்த ஆவியானவருடன் துணையோடு தான் நடக்கிறது. ஆகையால் இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு பரிசுத்த ஆவியானவர். நாம் அவருக்குள் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் என்னென்ன காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம், என்னென்ன காரியங்களை ஆண்டவருக்கு மகிமையாக சாட்சியாக இருக்கலாம் என்று நாம் நினைவு கூற கடமைப்பட்டுள்ளோம். இந்த பரிசுத்த ஆவியானவரின் ஊற்றப்படுதல் ஏதோ ஒரு திருச்சபை சபையினர் மட்டுமல்ல, எல்லாருக்கும் உரியது. நாம் அனைவரும் பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது நாம் அறிய வேண்டியது, பரிசுத்த ஆவியானவர் பிதாவின் தன்மையுடையவர். அவர் ஆழ்தத்துவமானவர். அவரை நாம் அழைக்கும் போது மரியாதையுடன் தான் அழைக்க வேண்டும். அநேகர் பரிசுத்த ஆவியானவரை மரியாதை குறைவாக அழைக்கிறார்கள். ஆனால் நாம் ஒவ்வொரு முறையும் பரிசுத்த ஆவியானவரை அட்ரஸ் பண்ணும் பொழுது நாம் அவர் இவர் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனால் அவர் பிதாவின் ஆவியானவர். அவருடைய ரூபத்தை யாரும் பார்க்க முடியாது. அவர் உலகத்தையும் வானத்தையும் நிரப்புகிற ஆவியானவராக இருக்கிறார். மிகவும் பெரியவராக இருக்கிறார். ஆகையால் நாம் அவருடைய உண்மைத்தன்மையை, நாம் அவருக்கு மரியாதை கொடுப்பதை நாம் அறிந்து கொண்டால் நாம் நம்முடைய காரியங்களில் வெற்றிகரமாக விளங்கலாம். தேவனுக்கு சாட்சியாக மட்டுமல்ல, உலக பிரகாரமான காரியங்களையும் கூட நாம் சாட்சியாக விளங்கலாம். நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீர்கள் என்றால், ஒரு விசேஷித்த மேல் பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருந்தார். யோசேப்பின் மேல் பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருந்தார். பார்வோனே அதை அறிக்கையிடுகிறார், இந்த பரிசுத்த ஆவியை பெற்ற இவரை போல் ஒரு உண்டோ என்று அந்த எகிப்து தேசத்து முழுவதற்கும் அதிகாரியாகினார். அதே போல் தானியேலையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், சொப்பனங்களை வியாக்கியானம் செய்யத்தக்கதாக ஆவியானவர் அவர்கள் மேல் விசேஷ கிருபை இருந்தது. அதனால் அவர் பெல்ஷாஷார் காலத்திலும், நெபுகாத்நேச்சார் காலத்திலும், பெல்ஷாஷார் காலத்திலும், தரியராஜாவின் காலத்திலும் அவர் மிகப்பெரிய பதவியை வகித்தார். அவருக்கு மீறி எதையும் செய்ய முடியாது. ஆகையால் நாம் பரிசுத்த ஆவியானவரின் விசேஷ தன்மையை நாம் அறிந்து கொண்டால் நாமும் கூட உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக மாறலாம். முதலாவது, பரிசுத்த ஆவியானவர் உலகத்தின் படைப்பில் அவருடைய பங்கு என்னவென்று நாம் பார்க்க வேண்டும். என்றால் எல்லாவற்றையும் உருவாக்குகிறவர், படைக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் தான். ஆதியாகமம் 1:2, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, முதலாவது தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார்.
ஆனால் 2வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அது ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருந்தது, ஜலத்தின் மேல் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று. நீங்கள் வேதாகமத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரே ஆவியானவர் என்றுதான் அவரை சொல்லியிருப்பார்கள். ஏதோ ஒரு சில இடங்களில் மட்டும்தான் பரிசுத்த ஆவி என்று சொல்லியிருப்பார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இங்கும் கூட ஜலத்தின் மேல் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லும் பொழுது வெளிச்சம் உண்டாயிற்று. நாம் அறிய வேண்டியது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. இந்த பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தபடியினால்தான் இந்த ஒழுங்கின்மையும் வெறுமையுமான ஒரு பூமியை அது சரிப்படுத்த முடிந்தது. பிதாவானவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த ஒழுங்கின்மையும் வெறுமையுமான ஒரு பூமியை வெளிச்சத்தை பரவச் செய்து எல்லாம் ஒன்றாக செய்தார். ஏனென்றால் அப்பொழுது ஒழுங்கின்மையும் வெறுமையும் என்பது அப்பொழுது வெட்டாந்தரை கிடையாது, ஆறுகள் ஏரிகள் குளங்கள் கிடையாது, மலைகள் கிடையாது, மரம் செடிகள் எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒரே இருளாக ஜலத்தின் மேல் ஜலம் நிறைப்பப்பட்ட பூமியாக தான் இருந்தது. ஏதோ இந்த பூமி ஜலத்துக்குள் மூழ்கி அடித்தது போல தான் இருந்தது. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்த பொழுது அந்த இருளான காரியத்தை விலக்கி ஒழுங்கின்மையும் வெறுமையுமான காரியங்களை எல்லாம் சரிப்படுத்தினார். நீங்கள் இப்பொழுது இருக்கிற பூமியை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அது எவ்வளவு நேர்த்தியாக இருக்கிறது. ஆறுகள், மலைகள், குளங்கள், மரம் செடிகள் எல்லாம். ஒருவரும் கூட அப்படிப்பட்ட ஒரு படைப்பை நாம் படைக்க முடியாது. மனிதர்களால் ஒருவரும் கூட எந்த காலத்தினாலும் அப்பேற்பட்ட ஒரு நேர்த்தியான படைப்பை உண்டாக்கினதாக நாம் காணப்பட முடியாது. அது பரிசுத்த ஆவியானவரின் செய்கை. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இருளான வாழ்க்கையும் வெறுமையான வாழ்க்கையும் ஒழுங்கின்மையான வாழ்க்கையும் பரிசுத்த ஆவியானவர் சரிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் எங்கெல்லாம் இருளும் வெறுமையும் ஒழுங்கின்மையும் இருக்கிறதோ அங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும் பொழுது மட்டும்தான் அந்த இடத்தில் ஒரு நேர்த்தியான ஒரு படைப்பு கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அவ்வாறு ஏதாவது ஒழுங்கற்று வெறுமையான காரியங்கள் இருந்தால் நிச்சயமாகவே நாம் ஆவியானவரிடம் முறையிடும் பொழுது அவர் எல்லாம் சரிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். நீங்கள் எகிப்து ஜனங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 420 காலம் அடிமைப்பட்டு கிடந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் தெரிந்ததெல்லாம் ஒரு கொத்தடிமை போல் வேலை செய்வதுதான். அவர்களுக்கென்று அவர்கள் எந்த சொத்தும் சுகமும் பொன்னோ வெள்ளியோ அவர் சகோதரிக்கவே அவர்கள் நினைவில் வந்ததே கிடையாது. ஆனாலும் எகிப்தை விட்டு புறப்படும் பொழுது ஆண்டவர் மோசேக்கு கட்டளை கொடுத்தது, ஒவ்வொருவரும் வெள்ளியுடைமையும் பொன்னுடைமையும் அயலானத்தில் கேட்டு வாங்க கடவன் என்று. ஏனென்றால் அவர்களுடைய கூலி எல்லாம் எவ்வாறு படிக்கப்பட்டதோ, நியாயமானபடி கூலி பெற்றார்களோ இதெல்லாம் தெரியாது. ஆனால் ஆவியானவர் அவருடைய கடுமையான வேலையை அவர்கள் கணக்கில் வைத்திருந்தபடியால் ஒவ்வொருவரும் எகிப்தை விட்டு புறப்படும் பொழுது அவர் எகிப்தியனை கொள்ளையிட்டார்கள், வெள்ளியுடைமையினாலும் பொன்னுடைமையினாலும். பிரியமானவர்களே, அவர்களில் ஒருவரும் வெறுமையாக ஆண்டவர் விடவே இல்லை. எல்லாம் வெள்ளியும் பொண்ணுமோடு தான் அந்த எகிப்து தேசத்தை விட்டு வெளியேற பெறினார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எகிப்து இருப்பு கலவையாகிய பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று நாம் வெளியே வரும் பொழுது நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானவர் வெறுமையாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை, ஒழுங்கின்மையாக இருந்த வாழ்க்கையை, இருளாக இருந்த வாழ்க்கையை அவர் நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். என்னென்றால் பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்தையும் பூமியும் நிரப்புகிறவர். நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லாவித ஆசீர்வாதங்களிலும் அவர் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். ஆகையால் நாம் வேண்டிக் கொள்வது, தேவனே என்னுடைய வாழ்க்கையில் நீர் அசைவாட வேண்டும், வெறுமையான காரியங்களை எல்லாம் நீர் செழிப்பாக்க வல்லவராக இருக்கிறபடியால் நீர் என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் இறைஞ்சும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு ஒளி பிறக்கும். இருளானது விலகி போகும், வெறுமையானது விலகி ஒழுங்கின்மை விலகி செழிப்பும் நன்மையுமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். நாம் இதை அறிந்து கொண்டால் நிச்சயமாகவே நாம் பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு தான் எந்த காரியத்தையும் செய்ய வல்லவர்களாக மாறுவோம். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. இரண்டாவதாக, பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு விசேஷித்த ஒரு பணிக்காக ஒவ்வொரு மேலும் அவர் ஊற்றப்பட்டு கொண்டே இருந்தார்.
ஏனென்றால் நீங்கள் மோசேயை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர் எகிப்தில் இந்து ஜனங்களை வெளியேற்றுவதற்காக, இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்துவதற்காக ஒரு விசேஷித்த பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றிருந்தார். அதனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் அவருடைய வாக்குக்கு கட்டுப்பட்டு நடந்து கொண்டிருந்தார்கள். அவரை எதிர்த்தவர்கள் எல்லாம் ஆண்டுதான் போனார்கள். தேவன் அவருக்கு எதிர்த்தவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி எல்லாரையும் அவர் மடி செய்து கொண்டிருந்தார். யோசுவாவும் கூட அவர் நிலத்தை பங்கிடும் பொழுது சரியாக பங்கிட வேண்டும் என்று அவர் 2ஆம் தலைமுறையும் யோசுவாவையும் கூட பரிசுத்த ஆவியானவரினால் நிரப்பியிருந்தார். ஆகையால் நாம் இப்படி பார்க்கும் பொழுது பழையப்பட்டு காலத்தில் தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள், இன்னும் நியாயாதிபதிகள் போன்றவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி இருக்கும் பொழுது அவர்களுக்கு நியாயத்தின் ஆவியாகவும், தீர்க்கதரிசியின் ஆவியாகவும், ஒரு ஆளுமையின் ஆவியாகவும் திகழ்ந்தார். அதன் மூலம் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் ஒரு சிறந்த ஆளுமை தன்மை உடையவர்களாகவும், நீதியை செய்கிற மக்களாகவும் விளங்கினார்கள். நாம் மேலும் எந்த ஒரு பணிக்காக அவர்கள் நியமிக்கப்பட்டார்களோ அந்த பணியை அவர்கள் மிகவும் நேர்த்தியாக செய்கிறவர்களாக தேவன் மாற்றினார். நீங்கள் யாத்ரா 31:5 பார்க்கும் பொழுது, பெஸ்லேயர் சகலவித வேலைகளை யுக்தி செய்வதற்கு தேவனுடைய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியால் நிரப்பினேன். இங்கு ஆசரிப்பு கூடார வேலையிலும் கூட பெசலேயலுக்கு வெள்ளியும் பொன்னும் ரத்தினங்களை பதிப்பதற்கும், முத்திரை வெட்டுவதற்கும் அவரை தேவ ஆவியால் நிரப்பினார். எப்படிப்பட்ட ஆவியானவர்னால் ஞானமும் புத்தியும் அறிவும் உள்ள ஆவியானவர். ஆகையால் நாமும் கூட இந்த உலகத்தில் ஜீவிக்கும் பொழுது ஏதோ ஒரு பணிக்காக நாம் நியமிக்கப்பட்டிருப்போம். நமக்கு எந்த பணி அது கையில் கிடைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பணியை நாம் நேர்த்தியாக செய்வதற்கு நமக்கு ஞானமும் அறிவும் புத்தியும் தர வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவரை வேண்ட கடமைப்பட்டுள்ளோம். அது ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, இல்லை மெத்த படித்து ஒரு நல்ல வேலையில் இருந்தாலும் சரி, நாம் பெஸ்லேயேல் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி எல்லாவற்றையும் யுகித்து செய்வதற்கான ஒரு விசேஷத்த ஆவியை தந்தது போல நாமும் கூட தேவனே எனக்கு ஞானமும் அறிவும் புத்தியும் தர வேண்டும் என்று நாம் தினமும் மன்றாட கடமைப்பட்டுள்ளோம். அப்படி நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நமக்காகவும் நாம் மன்றாடும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய குடும்பத்தில், கிறிஸ்தவ குடும்பத்தில், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் குடும்பத்தில் ஒருவரும் சோடை போகவே மாட்டார்கள். அவர்கள் என்ன தொழில் எடுத்தாலும், என்ன காரியம் செய்தாலும், படிப்பிலும் வேலை ஸ்தலத்திலும் சிறந்து விளங்குகளாக தான் காணப்படுவார்கள். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம ஞானமும் அறிவும் புத்தியினால் நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். ஆகையால் நாமும் கூட எனக்கு இந்த வேலை, இந்த மாதிரி ஞானமும் அறிவும் புத்தியும் வேண்டும் என்று நாம் அவரிடம் மன்றாட வேண்டும். சாலமோன் ராஜாவுக்கு கூட கடற்கரை மணலத்தில் ஞானமும் அறிவும் புத்தியும் இருந்தபடியினால்தான் அவர் ஒரு சிறந்த கல்விமானாகவும் நீதியை வெளிப்படுத்தியவர்களாகவும் விளங்கினார். சாலமோனுக்கு தெரியாத ஒரு ஞானமே கிடையாது. எல்லாவற்றிலும் யார் எந்த கேள்வி கேட்டாலும், எந்த சப்ஜெக்டை குறித்து அவர் கேள்வி கேட்டாலும் அதற்கு அவர் ஒரு சரியான பதிலை தருகிறவராக இருந்தார். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். அவருக்கு தெரியும் இந்த பொருளை குறித்து, இந்த காரியத்தை குறித்து, இந்த ஒரு மரத்தை குறித்தோ செடியை குறித்தோ எப்படி என்ன காரியம் என்று எல்லாம் அறிந்து உணர்ந்தவர். நாம் அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலும் ஞானமும் அறிவும் புத்தியும் சாலமோனை போல, பெஸ்லேயேலை போல விளங்கும். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. இரண்டாவதாக, இந்த பரிசுத்த ஆவியானவர் வானத்தை அலங்கரிக்கிறவர். நாம் வானத்தை அண்ணாந்து பார்க்கும் பொழுது அங்கு ஏராளமான நட்சத்திரங்கள், கோள்கள், அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. சந்திரன், சூரியன் இன்னும் நம் வானத்தில் நாம் பார்க்கிற அளவுதான் நமக்கு புரியும். ஆனால் அதற்கு முன்பு இன்னும் ஏராளமான வானமண்டலங்களும் நட்சத்திர மண்டலங்களும் உண்டு. அது நமக்கு கண்ணுக்கு எட்டாது, நம் அறிவு கேட்டாது. அவை எல்லாம் படைத்தவர் பரிசுத்த ஆவியானவர். யோபு 26:13, தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார், அவருடைய கரம் நெளிவான சர்ப்ப நட்சத்திரத்தை உருவாக்கிட்டு. பிரியமானவர்களே, அவருடைய கரம் நெளிவான சர்ப்ப நட்சத்திரத்தை உண்டாக்கிட்டு வானத்தை அலங்கரிக்கிறவர். நெளிவான சர்ப்ப நட்சத்திரம் என்பது ஒரு நட்சத்திர கூட்டம். நீங்கள் வான சாஸ்திரிகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு நட்சத்திர கூட்டத்திற்கும் ஒவ்வொரு பெயரிட்டு அவர்களுக்கு தான் தெரியும். துருவ நட்சத்திரம் இங்கே இருக்கிறது, நெளிவான சர்ப்ப நட்சத்திரம் இங்கே இருக்கிறது,
கரடி போல் ஒரு தோற்றம் உருவம் இணைக்கின்ற ஒரு நட்சத்திரம் இருக்கிறது என்றெல்லாம் அவர்களுக்கு நன்றாக தெரியும். இப்படி ஒரு கூட்டமான நட்சத்திரங்களை எல்லாம் படைத்தவர் பரிசுத்த ஆவியானவர். நாம் அறிவுக்கு எட்டாத ஞானத்தை கொண்டவர். ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு சூரியனை போல் உள்ளது. சூரியன் நமக்கு மிகவும் அருகில் இருக்கிற நட்சத்திரம். அதனால்தான் நமக்கு ஒளியை கொடுக்கிறது. அவ்வாறு ஒவ்வொரு நட்சத்திரம் நீங்கள் வானத்தை பார்த்தீர்கள் என்றால் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், அவைகள் எல்லாம் நாம் எண்ணவே முடியாது. அவைகள் எல்லாம் ஒரு சூரியனை போல தனித்தனியாக ஒரு மண்டலங்களிலே இருக்கிறது. பிரியமானவர்களே, எத்தனை நேர்த்தியாக வானத்தை அலங்கரிக்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையும் கூட பரிசுத்த ஆவியானவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தினால் அலங்கரிக்கிற தேவனாக இருக்கிறார். நாமும் கூட ஒரு அலங்காரம் பெற்ற மக்களாக தான் திகழ வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்றால் ஏதோ தானோ என்று கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு எந்தவித ஒரு மேக்கப்பும் போடாமல், எந்தவித வெளியுர்ந்த வஸ்திரமும் நகையும் அணியாமல், ஏனோ தானோ என்று ஒரு ஒன்றுமில்லாத ஒரு ஜீவியத்தை காண்பித்தால்தான் நாம் உண்மையான கிறிஸ்தவர்கள் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லை பிரியமானவர்களே. நாம் பட்டும் பகட்டும் படோடமான வாழ்க்கை தேவையில்லை. ஆனால் தேவன் நம்மை அலங்கரிக்கிற தேவனாக இருக்கிறார். தகுதியான வஸ்திரங்களினாலும் ஞானத்தினாலும் நம்மை அலங்கரிக்கிற தேவனாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை ரட்சிப்பின் வஸ்திரத்தினால் அலங்கரிக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் மற்றவர்கள் கண்களுக்கு பிரியமானவர்களாக திரும்பும். நாம் ஒரு அலங்கரிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயோ ஆணையோ நாம் பார்க்கும் பொழுது மிகவும் நேர்த்தியாக இருந்தால் என்றால் அவர்களை நாம் அதிகமாக சந்தோஷப்பட்டு அவர்களை வாழ்த்துவோம், இல்லை ரசிப்போம். அதே போல்தான் நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நாம் ரட்சிப்பின் வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் அலங்கரிக்கப்படும் பொழுது நிச்சயமாகவே நம்மை பார்க்கிறவர்கள் விரும்புவார்கள். ஏனென்றால் வானத்தை அலங்கரித்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையும் அலங்கரிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆகையால் அந்த அலங்காரத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்க தகுதி உள்ளவர்களாக ஏற்படுத்தும் என்று நாம் வேண்ட கடமைப்பட்டுள்ளோம். அடுத்ததாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை உருவாக்கினவர். நாம் தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுது நம்மை உருவாக்கினவர் பரிசுத்த ஆவியானவர் தான். ஒருவேளை நம்முடைய தாய் தாப்பன்மார் நம்மை பெற்றிருக்கலாம், ஆனால் நம்ம ஒவ்வொரு நாளும் நாம் நினைவு கூற வேண்டும், நம்மை உருவாக்கினவர் பரிசுத்த ஆவியானவர் தான். யோபு 33:4 தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. நீங்கள் சங்கீதம் 139 பார்த்தீர்கள் என்றால் கர்த்தருடைய கரம் எவ்வாறு நம்மை உருவாக்கிட்டு என்று ஒரு விளக்கமான ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. தேவனுடைய கரம் நம்மை உருவாக்கிட்டு நாம் நம்மை உருவத்தை பார்க்கும் பொழுது மிகவும் நேர்த்தியாக உருவாக்கப்பட்டதை குறித்து நாம் தினமும் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஔவையாரே பாடியிருக்கிறார், அரிது அரிது மானிடராக பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது என்று. பிரியமானவர்களே, நாம் நம்முடைய உருவத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் தேவனுக்கு நன்றி கூற கடமைப்படுத்தலாம். ஆண்டவரே, எனக்கு எந்த குறைவில்லாமலும் என்னை படைத்த தயவுக்காக கோடாபடி ஸ்தோத்திரம், உம்முடைய கரம் என்னை உருவாக்கின தயவுக்காக கோடாபடி ஸ்தோத்திரம் என்றெல்லாம் நாம் தேவனை மகிமைப்படுத்த கடமைப்பட்டுள்ளோம். அப்பொழுதுதான் தேவனுக்கு ஒரு பிரியமான உகந்த பாத்திரமாக நாம் விளங்க முடியும். இதுவரைக்கும் நாம் நம்முடைய படைப்பை, நம்முடைய சரீரத்தை குறித்து எந்த விதத்திலாவது நாம் குறைப்பட்டு கொண்டிருந்தோம் என்றால் அதை விட்டு விடுவோம். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் தான் தேவனுடைய சித்தத்தின்படி நமக்கு ஒரு உருவத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய உருவத்தை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து எந்த குறையும் நாம் காணப்பட தேவையே இல்லை. நாம் எப்படி உருவாக்கப்பட வேண்டும் என்று தேவாதி தேவன் விரும்பினாரோ அவ்வாறு தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை உருவாக்கினார். ஆகையால் நாம் உருவத்தை குறித்து குறைப்பட்டு கொண்டு தேவனை மகிமைப்படுத்தாமல் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு காரியத்திலும் நாம் தேவனை மகிமைப்படுத்த கடமைப்பட்டுள்ளோம். அடுத்ததாக செழிப்பான வாழ்க்கை. நம் வாழ்க்கை எப்பொழுதுமே ஒரு செழிப்புள்ள வாழ்க்கையை எல்லாருமே விரும்புவார்கள். அந்தந்த காலத்தில் அந்தந்த ஆசீர்வாதங்களோடு நிரப்பப்பட்டு, பொருளாதார ஆசீர்வாதங்களோடு நிரப்பப்பட்டு நம்முடைய வாழ்க்கை இருக்கும் பொழுது நமக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். நாம் உலகத்தாரோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் செழிப்பாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே
நம்முள் ஒரு மகிழ்ச்சியும் இருக்கும். மற்றவர்களும் நம்மை காணும் பொழுது இவர்களால் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று கூறுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு செழிப்பான வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் நமக்குள் தர முடியும். ஏசாயா 32:15 உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையும் ஒரு வனாந்திரம் போல, எந்தவித ஆசீர்வாதமும் இல்லாதது போல ஒரு வெறுமையான வாழ்க்கையாகவும், எனக்கு எப்பொழுது விடிவு காலம் வரும் என்று ஒரு ஏங்குகிற வாழ்க்கையாக இருக்கிறதா? ஆண்டவர்கள் நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவரே, என் மேல் நீங்கள் ஊற்றப்படுங்கள். ஏனென்றால் பரிசுத்த இங்கே கூடப்படுகிறது, பரிசுத்த உன்னத்திலிருந்து பரிசுத்த ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பின்பு வனாந்திரம் ஒரு செழிப்பான வயல்வெளியை போல் ஆகும். நாம் செழிப்பான ஒரு வயல்வெளியை நீங்கள் கடந்து கொள்ளும் பொழுது ஒரு பச்சை பசேல் என்று கண்ணுக்கு எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறது. அதை நாம் குறித்து எண்ணும் பொழுது நன்றாக மழை பெய்திருக்கிறது, நன்றாக வெயில் அடித்திருக்கிறது, இந்த நிலம் நல்ல நிலம் என்றெல்லாம் நாம் நினைத்து கொள்வோம். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையும் கூட ஒரு செழிப்பான வயல்வெளியை போல் இருக்கும் பொழுது மற்றவர்கள் விரும்பப்படத்தக்கதாக, கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஒரு நல்ல நிலம் போல நாம் காணப்பட வேண்டும். அந்த நல்ல நிலம் போல நம்முடைய வாழ்க்கை எப்பொழுது காணப்படும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஊற்றப்படும் மட்டும்தான். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கரடுமுடான தன்மை, செழிப்பற்ற தன்மை, வெறுமையான தன்மை, நம்பிக்கை இல்லாத தன்மை காணப்படுகிறதா? இன்றே நீங்கள் ஆவியானவரிடம் முறையிடுங்கள். பரிசுத்த ஆவியானவரே, இனிமேல் நீங்கள் ஊற்றப்படுங்கள். அப்பொழுது என்னுடைய வனாந்திரமான வாழ்க்கையும் கூட செழிப்பான வயல்வெளியாகும் என்று நாம் கருதலாம். ஆகார் கூட ஆபிரகாமினால் துரத்தப்பட்ட பொழுது பேஸ்தர்பா வனாந்திரத்தில் அவள் அலைந்து திரிந்து கொண்டிருந்தாள். தண்ணீர் துருத்தி தீர்ந்து போன பின்பு பிள்ளையின் சாவை பாகம் மாட்டேன் என்று சொல்லி தூரத்தில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாள். ஆனாலும் தேவாதி தேவன் வானத்திலிருந்து அவருக்கு ஒரு நீரூற்றை திறக்க பண்ணினார். அவருடைய வாழ்க்கை உள்ள தாகம் தணிந்தது. அவளுடைய தாகம் ஏதோ வெறுமையாக வந்துவிட்டோமே. ஆபிரகாம் என்னுடைய கணவன் போல் இருந்தாலும் அவருக்கு ஒரு குமாரனை நாம் பெற்றுக் கொடுத்தோம், நான் துரத்தப்பட்டு விட்டேனே, வனாந்தரம் போல் இருக்கிறதே, இந்த பையனை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்வேன் என்று திரிந்து கொண்டிருந்த பொழுது அங்கு பரிசுத்த ஆவியானவனால் அவருக்கு ஒரு நீரூற்று திறக்கப்பட்டது. அவளுடைய வாழ்க்கை செழிப்பானது. இன்றும் கூட அங்கு இஸ்மவேல் புத்திரர் மிகப்பெரிய மக்களாக கல்ஃப் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பெருகி செழிப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் பரிசுத்த ஆவியானவராகிய நீரூற்று அங்கே திறக்கப்பட்டது. அந்த தாகத்தை தடித்து கொண்டு இன்றும் அவர்கள் செல்வச் செழிப்பாக காணப்படுகிறார்கள். அதை காட்டிலும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்புவர்கள் சிறந்த செழிப்புள்ள வாழ்க்கையை, உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டறியத்தக்க வாழ்க்கை, நம் உள்ளான ஆத்மாவிலும் ஒரு செழிப்பு, வெளிப்புறமான வாழ்க்கையில் ஒரு செழிப்பை தேவன் வாக்குத்தத்தம் பண்ண வல்லவராக இருக்கிறார். ஆகையால் உன்னதத்திலிருந்து அந்த ஆவியானவர் நம்மை ஊற்றப்படுவதற்காக நாமே ஒப்பு கொடுப்போம். அடுத்ததாக தேவன் நம்மை இளைப்பாற பண்ணுகிறவர். நாம் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நிம்மதியை தேடிதான் அநேகர் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கே நிம்மதி கிடைக்கும், அங்கு சென்றால் நிம்மதியா? இன்றும் கூட அநேக கிறிஸ்தவ மார்க்கத்தார் கூட ஒவ்வொரு கூட்டமாக அலைந்து கொண்டே இருப்பார்கள். அந்த ஜெப கூட்டத்திற்கு சென்றால் அந்த சகோதரன் மூலம் என் வாழ்க்கை விடிவு காலம் பிறக்காதா? இந்த ஜெபத்து கூட்டத்திற்கு சென்று 3 நாள் உபவாசித்தால் என்னுடைய வாழ்க்கை செழிக்காதா? இதெல்லாம் நிம்மதியை தேடி அலைந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நாம் இருக்கிற இடத்திலே தேவன் நம்ம இளைப்பாறுக பண்ணுகிறவராக இருக்கிறார். நாம் பரிசுத்த ஆவியானவரின் விசேஷித்த தன்மையை நாம் உணர்ந்து கொண்டு அவரிடம் வேண்டிக் கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நம் ஆத்மாக்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஏசாயா 63:14 கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல இளைப்பாற பண்ணினார். இப்படியே தேவரீர் உமக்கு மகிமை உள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர். பிரியமானவர்களே, நாமும் கூட நமக்கு ஆத்துமாவில் இளைப்பாறுதல் இல்லாமல் ஜீவிக்கும் பொழுது நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் ஊற்றப்படும் மட்டும் நம்முடைய வீட்டிலே தனித்திருந்த அவரை நாம் கேட்க வேண்டும். நாம் அங்கும் இங்கும்
அலைந்து திரிவதனால் எந்தவித நிம்மதியும் நமக்கு கிடைக்காது. நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது மட்டும்தான் நிச்சயமாகவே நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஏனென்றால் இந்த வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது மிருக ஜீவன்களை இளைப்பாற பண்ணுகிறது போல, பள்ளத்தாக்கில போல் இளைப்பாற பண்ணுகிறது போல கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம இளைப்பாற பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆகையால் இந்த இளைப்பாற பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரை நமக்குள் பெற்றிருக்கிறோமா? அவரை நாம் பெற்றுக்கொண்டிருக்கும் பொழுதுதான் எந்த காலத்தில் நமக்குள் இருக்கிற சமாதானத்தை யாரும் குலைத்து போடவே முடியாது. ஏனென்றால் நமக்கு சோதனை வரும், துன்பம் வரும், துக்கம் வரும், கண்ணீர் வரும், அழுகையின் பள்ளத்தாக்கு எல்லாம் வரும். எல்லா மனிதருக்கும் நடப்பது போல் நமக்கும் கிடைக்கும். ஒருவேளை கிறிஸ்தவர்களாக இருப்பதனால் நாம் அதிகமாக சோதிக்கப்படும் பொழுது மட்டும் கூட அதிகமாக துன்பமான வாழ்க்கையை நாம் ஏற்க நேரிடும். ஆனால் எல்லா காலத்திலும் நம்முடைய உள்ளான மனிதனின் சமாதானத்தை நாம் இழந்து விடவே கூடாது. அதற்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் நம்ம இளைப்பாற பண்ணுகிறவராக இருக்கிறார். நீங்கள் பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுலின் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு பார்த்தீர்கள் என்றால், எப்பக்கம் திரும்பினாலும் அவள் நெருக்கம், அவமானம், நிந்தை. அவர் சொன்னது, ஒன்று கூடிய 4 முறை 40 அடியாக 39 அடிகளால் 5 முறை அடிக்கப்பட்டேன். லாற்றிகளினாலும், ஆறுகளினால் வந்த மோசங்களினாலும், சொந்த ஜனங்களினால் வந்த மோசங்களினாலும், கள்ளர்களினால் வந்த மோசங்களினாலும், கப்பற் சேதத்தினாலும், கடற்சேதத்தினாலும் எத்தனையோ துன்பப்பட்டார். ஆனாலும் அவருடைய சமாதானத்தை யாருமே குலைத்து போடவே இல்லை. அவர் அந்த துன்பத்தை விட்டு வெளிவரும் பொழுது சிங்கம் போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பற்றி பறைசாற்றுகிற ஒரு கர்ச்சிக்கிற சிங்கம் போல் தான் மாறி போனாராம். இதுதான் பரிசுத்த ஆவியானவரின் இளைப்பாறுதல். பிரியமானவர்களே, நாம் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றிருக்கும் பொழுது உள்ளான மனிதனை நிச்சயமாக ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அனுபவிக்கிற கிறிஸ்தவர்களாக நாம் மாறி போவோம். கிறிஸ்தவர்கள் ஒருவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு சமாதானம் இல்லை என்ற வார்த்தையை நாம் கூறவே கூடாது. ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் சமாதானத்தின் காரணர். அவர் நம் உள்ளத்தில் வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஊற்றப்பட்டு நம்மை இளைப்பாற பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. நாம் பரிசுத்த ஆவியானவரில் நாம் பலவீனங்களில் நாம் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். நாம் சோதனை, நெருக்கம், துன்பம் வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் தெரியாமல் தேய்க்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சோதனையில் வெற்றியை தர வல்லவராக இருக்கிறார். ரோமர் 8:26 அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆம் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நாம் கஷ்ட காலத்தில் கண்ணீரின் துன்பங்கள் இருக்கும் பொழுது எப்படி ஜெபிக்க வேண்டும், என்னதற்காக ஜெபிக்க வேண்டும், எப்படி விடுதலை பெற வேண்டும் என்று அறியாமல் தேய்க்கும் பொழுது நாம் ஜெபவேளையில் நாம் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இணைந்து ஜெபிக்கும் பொழுது வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். அப்படி பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ணும் பொழுது பிதாவாகிய தேவன் நாம் கண்ணீரை கேட்டு நம் துன்பத்தை கண்டு மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட சிலுவை மரணத்துக்கு முன்பு கெத்செமனே தோட்டத்தில் அவர் தான் ஜெபித்தார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபித்தார். அவர் வியர்வை இரத்த துளிகளாக விழுந்தது. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் தான் அவருக்கு மிகுந்த ஆறுதலை தருவார். அந்த ஆவியானவர் நமக்கும் ஆறுதலை தர வல்லவராக இருக்கிறார். கடைசியில் நாம் பரலோகத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். 1 யோவான் 5:7 பரலோகத்தில் சாட்சியிடுவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே, இம்மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். நாம் பிரியமானவர்களே, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை பிரிக்க முடியாது. முப்புரியினுள் பிரியாது போல இவர்களை பிரிக்க முடியாது. நாம் பரலோகத்தில் இருக்கும் பொழுது நாம் உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை குறித்து சாட்சிடுகிறார். ஏனென்றால் அவர்தான் நம்மை உருவாக்கினவர், வழி நடத்தினவர், அவர் இளைப்பாற பண்ணினவர், எல்லா காரியத்திலும் நம்மோடு கூட இருந்தவர். அவர் நம்மை பற்றி சாட்சி கொடுக்கும் பொழுதுதான் நாம் பரலோகத்தில் கூட நமக்கு ஒரு உன்னதமான இடம் நமக்கு கிடைக்கும். அதற்கு தேவன் கிருபை செய்வாராக. ஜெபம். எங்களை நேசிக்கிற அன்பான பிதாவே, பரிசுத்த ஆவியானவரை பற்றி நாங்கள் சில காரியங்களை சிந்தித்தோம். கர்த்தாவே, ஆண்டவரே, ஒளியின்மையும்
வெறுமையுமான காரியங்களை நீர் ஒழுங்குபடுத்துகிற தேவனாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. ஆனால் ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்த பொழுது தேவன் வெளிச்சம் உண்டாக்கடுவது என்று சொன்ன பொழுது எல்லா காரியத்தையும் கிரமமாக செய்து முடித்து தயவுக்காம கொடாபடி ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை உருவாக்குகிற தேவனாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாயின் கற்பத்தில் எங்களை உருவாக்குகிற தேவனாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் வானத்தை அலங்கரிக்கிற தேவனாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையும் ஆண்டவரை ரட்சிப்பினாலும் தகுதியான வஸ்திரங்களாலும் அலங்கரிக்க வல்லவராக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் இளைப்பாற பண்ணுகிற தேவனாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். நீர் ஞானத்தின் ஆவியும் புத்தியின் ஆவியும் விவேகத்தின் ஆவியானவருமாக இருக்கிறபடியால் நமக்கு கொடாபடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் துன்பத்தில் இருக்கும் பொழுது, நாங்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் தேய்க்கும் பொழுது நீர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எங்களுக்காக வேண்டுதல் பண்ணுகிற தேவனாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பரலோகத்தில் சாட்சியிடுகிற பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொள்ளுகிற ஒருவரும் தங்கள் வாழ்க்கையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பு கொடுத்து பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை பெற்று ஒரு செழிப்பான வாழ்க்கையை தங்கள் ஆத்துமத்திலும் உலக பிரகாரமான காரியங்களிலும் நீர் செழிப்புள்ள வாழ்க்கையை தர வல்லவராக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமையும் செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்புமாக இயேசு கிறிஸ்துவிடம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.